நாடாளுமன்ற கட்டடத்தில் நேற்று தோட்ட தொழிலாளர்கள் மகஜர் கொடுக்க வந்தபோது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு தொடர்பில் PSM எனப்படும் மலேசிய சோசியலிஸ்ட் கட்சியின் துணைத் தலைவர் அருள் செல்வன் மற்றும் அவரின் சகாக்கள் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று டாங்வாங்கி போலீஸ் நிலையம் வந்திருந்தனர். இதனிடையே நேற்று காவல் நிலையத்தில் இருந்து வந்த அழைப்பில் விசாரணைக்கு வரவில்லை என்றால் போலீசே வீடு தேடி வரும் என தெரிவிக்கப்பட்டதாக அருள் பத்திரிகையாளர்களிடம் கூறினார். நேற்று நைட்டே வந்துட்டு போலீஸ்காரங்க வந்துக்கிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வரணும், வராட்டி வந்துட்டு பிடிப்படுவாங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்ச கையோட இன்னைக்கு வந்துக்கிட்டு ஒரு புது கதை வந்திருக்கு. போலீஸை நம்ம அட்டாக் பண்ணிட்டோம். இது பல வீடியோங்கள் இருக்குது, பல வீடியோ ஆளுங்க எடுத்திருக்காங்க. அது யார் பார்த்தாலும் அந்த மாதிரி தெரியாது. தோட்ட தொழில் சமூக ஆதரவு குழுவின் ஆலோசகருமான அருள் செல்வன் நேற்று அதன் பிரதிநிதிகளை அழைத்துக் கொண்டு நாடாளுமன்றம் சென்றிருந்தார். அப்போது அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதோடு பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. தள்ளுமுள்ளுவில் அருள் செல்வன் கீழே விழுந்துள்ளார். இந்நிலையில் அச்சம்பவத்தில் ஒரு போலீஸ்காரர் காயமடைந்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதோடு இது தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க போலீஸ் நிலையம் அழைக்கப்பட்டிருந்தார் அருள். மகஜர் கொடுக்க வந்தவர்கள் போலீசை தாக்கியதாக கூறப்படுவதை மறுத்தவர் அதற்கான வீடியோ ஆதாரங்கள் தங்களிடம் நிறைய இருப்பதாக கூறினார். இவ்வேளையில் தோட்ட தொழிலாளர்களின் நீண்டகால பிரச்சனைகள் குறித்தும் அவர் விவரித்தார். இந்த மறியல், இந்த தோட்ட தொழிலாளிங்க இந்த சூழ்நிலை நடக்கத்தில் ஆளுங்க மறக்கக்கூடாது. முக்கியமான நோக்கம் நம்ம ஏன் அங்கே போனோம்னாக்கா தோட்ட தொழிலாளிங்களோட பிரச்சனை அதுதான் முக்கியம். அவங்களோட 3 தலைமுறையாக அவங்க வேர்வை சிந்தி இவ்வளோ பிரச்சனையாக பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு பார்லிமெண்ட்டுக்கு உடுக்கு போலியா வெளியே தானே நிற்கிறோம். அதுக்கே இவ்வளோ பிரச்சனை கொடுத்தாக்கா எப்படி சமுதாயம் அவங்களோட கோரிக்கை பார்லிமெண்ட் கொடுக்க முடியும்? நேற்றைய சலசலப்புக்கு பிறகு ஒரு வழியாக நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் மகஜர் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் சபாநாயகரே அழைத்து பேசியதாகவும் அருள் வணக்க மலேசியாவிடம் கூறினார். ஆனால் அதுக்கு பிற்பாடு அந்த சம்பவம் நடந்த பிற்பாடு எல்லாமே நியாயமாக தான் எல்லாமே முடிஞ்சிச்சு. நிறையா பிரதமர் ஆஃபீஸ் பல ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. நம்ம டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டோம். ஸ்பீக்கர்கிட்டையும் நேற்று போய் பேசிட்டோம். ஸ்பீக்கரும் கூப்பிட்டாரு. அருளுடன் PSM கட்சியினர், ஸ்வாராம், மண்டீரி ஆகிய அமைப்புகளோடு தோட்ட தொழில் ஆதரவு குழு ஆகியோர் டாங்வாங்கி போலீஸ் நிலையம் வந்திருந்தனர்.